வணக்கம் நண்பர்களே. சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு ஆசிரியர் குறிப்பு மதலட்சியம். ஆஸ் யூஷுவல் இட்ஸ் நாட் கோயிங் டு பி எப்படி போல் இருக்காது. நம்மளோட பகுதி அப்படி இருக்காதோன்னு. ஸோ அதனால் நாம் ஒரு புது விதமாக மதலட்சியத்தை பற்றின விஷயங்களை பார்க்கலாம். ஸோ இங்கே இந்தியாவில் மதலட்சியம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஆமாம், எல்லாருக்கும் இங்கே மதலட்சியம் இருக்குது. ஆன்மா இருக்கிறது, பரமாத்மா இருக்கிறது, சம் கைண்ட் ஆஃப் விஸ்டமிக், அது ஞானமான செயல் இங்கே இருக்கிறது. நம்ம அதெல்லாம் நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் சரி, இப்போ நாம் அடிமையோடைய சாட்சியான வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். பிகாஸ் ஐ யூஸ் டு ரீட் தட். விவேகானந்தருடைய இதெல்லாம் படிச்சிருக்கிறதுனால, விவேகானந்தருடைய புஸ்தகங்கள்லாம் அந்த 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 போதனைகள்லாம் அந்த அந்த இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறதுனால நான் எப்பயுமே ரிலிஜன் இஸ் அ வெரி பிக் இஷ்யூ அப்படின்னு நான் நினச்சிருப்பேன். நான் எப்பயுமே அதுக்கு ரிலிஜனை வச்சு நான் நிதானம் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதனால் whatever it is, I'm an adventure to see religion, not God. It always to be like that. நான் பார்த்த முதல் ரிலிஜன் மேரியம்மா, ஜியோன் பெந்தகோஸ்ட் சர்ச், வேலூர். இது மகிமையின் ஆலயம், கோரிமேடு, பாண்டிச்சேரி. சரி, இப்போ நமக்கு இங்கே இந்த ஆசிரியர் குறிப்புக்கு நமக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மாண்புமிகு பாஸ்டர் அவர்கள் திரு நாராயண பிள்ளை காந்தி அவர்கள் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கார்கள். நன்றி. சரி, வாங்க மதலட்சியம் என்ன மாதிரியான மதலட்சியம். அதாவது மேரியம்மாவை நம்ம பார்த்ததுலேருந்து, ஓ கிரேட், ஷீ இஸ் த கிங். நோ, நாட் த கிங், ஷீ இஸ் நாட் லைக் இங்கிலீஷ் ரொம்ப மோசம். ஷீ இஸ் த இலக்கு, ஷீ இஸ் த டார்கெட்டுங்கிற மாதிரி மதலட்சியத்துக்கான முழு முகமுமே மேரியம்மாவாக தான் இருக்கும். ஆனால் அவர்கள் ரொம்பவே வெளிப்படையான, என்ன சொல்கிறது, எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பரந்துபட்ட மனிதர் தான். ஆமாம், அப்படி தான் இருந்தாங்க அவங்க. ஸோ இப்போ அவரை நம்ம நினைவு கொடுக்குறோம். சரி, இப்போ நான் ஐ வாஸ் டவுன், ரொம்பவே கஷ்டப்பட்டேன். உண்மையிலே ஐ ஹாவ் பீன் டு திஸ். நம்ம ஏதோ ஒரு கிறிஸ்தவனாக வந்திருக்கோம், சம்திங் லைக் தட். அப்படி தானே நமக்கு ஒரு கிறிஸ்துவ இது வந்துருக்கு. வாட் கைண்ட் ஆஃப் ஸ்பேஸ், ஒரு மனசில் ஒரு கிறிஸ்துவங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது. சரி, வந்துடுது. அது நிலச்சிருக்குதா? அது உண்மையாக இருக்குதா? இல்லை நமக்கு அது ஏதாவது ஸ்ட்ரகிளாக இருக்குதா? அது போராட்டமாக இருக்குதா? எப்படி இருக்குது நமக்குள்ள கிறிஸ்துவங்கிற அந்த ஃபீலிங்கு, அந்த வாழ்க்கை, அந்த செயல்பாடு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆமாம், இதெல்லாம் நீங்கள் மேரியம்மா கிட்ட எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு அவர்கள் துளி கூட நேரம் கொடுக்க மாட்டாங்க உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில். ஏன்னா நீங்கள் கவலைப்படவோ, கண்ணீர் விடவோ, ஏங்கவோ, தவிக்கவோ அவர்களிடத்தில் நேரமே கிடையாது. ஏன்னா நாங்கள் அப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்தோம். எனக்கு கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, வேதனை இல்லை, துன்பம் இல்லை, இனி தொல்லைகள் இல்லை, பஞ்சம் இல்லை, எங்கே பசியும் இல்லை. எங்கள் டிசைபிள்ஷிப் அப்படி தான் இருக்கும். தூதர்கள் போல கானம் பாடுவோம், தூயவரை தரிசித்து மகிழ்ந்திடுவோம், வானம் மீதிலே மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார், அங்கே போவேன் ஆர்ப்பரிப்பேன், ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். ஸோ சம்திங் ஐ ஹாவ் டு சே டு ஜீசஸ். ஸோ அவராண்ட நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். நாக்கும் உண்மை எல்லாமே, மாமி, எவ்ரிதிங் to him. And I feel very இப்போ நம்ம கூட இயேசுநாதர் பக்கத்தில் இல்லைனாலும் கூட மேரியம்மாவோட அந்த
அந்த அந்த டிசைபிள்ஷிப் நாங்கள் இருந்ததோட அந்த வாழ்க்கை பதிவு எங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ சம்திங் இஸ் ஸ்டில் ஹேப்பனிங் டு அஸ். ஏதோ ஒன்று எங்களுக்குள்ளே நடக்குது, எங்களுக்குள்ளே சமாதானம் இருக்குது. நாங்கள் உடைந்து போகவில்லை. ஏதோ ஒரு சிறிய காரியத்துக்காக நாங்கள் ஏமாந்து போவதில்லை. சரி சரி, எவ்ரிதிங் டு ஹேப்பன் லைக் தட். எங்களுக்கு எல்லாமே நடக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது, வெற்றியின் காரியமாக இருக்கிறது இருக்கலாம். ஆனால் இவர்கள் எப்படிப்பட்ட மனுஷங்கிறது நம்ம பார்க்கணும், நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம அதை பற்றி பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ ஏன் சுயசரித்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க என்ன பண்ண போகிறீங்க? நமக்கு புஸ்தகத்தை செயல் தான் முக்கியம். நான் எப்பயுமே வேதம் தான் சொல்லுவேன். நான் இப்போ யார்கிட்ட பேசினாலும், அந்த சகோதரிகிட்ட பேசினாலும் வி ஸ்பீக் ஒன்லி த புக்கு. நாங்கள் ஈஜிப்டு, நைல் நதி சாக்கடையாச்சு அப்படின்னு தான் பேசிகிட்டு இருப்போம். ஸோ எதையும் நாங்கள் பயன்படுத்தாமல் போக போகிறதில்ல. ஸோ இங்கே யாருக்கும் என்ன சொல்கிறது, நேரமே இல்லை. தனிப்பட்ட விதத்தில் நாங்கள் அணுகுவதற்கு எங்களுக்கு நேரமே இல்லை. ஈவன் மாமி இது கொஞ்சம் கஷ்டமான வாழ்க்கை தான் இல்லையா? ட்ரமாட்டிக் லைஃப் ஸ்டைல். பட் நெவர், மாமியோ நானோ என்றைக்குமே எங்களுக்குள்ள நாடகத்தனத்தை அலோவ் பண்ணதே இல்லை. சரி, ஸோ இப்போ வந்திருக்கோம், பேச போகிறோம். தட் இஸ் செக் லிஸ்ட் ஃபார் இட். செக் லிஸ்ட் நம்பர் 1 மைக், 2 கேமரா ஸ்பேஸு, அதில் இருக்கிற ஸ்டோரேஜ் ஸ்பேஸு, முகத்தில் என்ன சொல்கிறது, சரி முகம், எவ்ரிதிங். ஸோ சம் கைண்ட் ஆஃப் சுகர் மாத்திரை, தைராய்டு மாத்திரை, மேபி டெஸ்டோஸ்டெரான். குட், நைஸ், நல்லா இருக்கு. திஸ் இஸ் எல்லாமே இருக்குது. சரி, வாங்க சர்ச்சுக்கு வரணும். சர்ச்சில் இங்கே இருக்கிற டேட்டா லிஸ்ட்டு, காலையில் ஜபம், அந்நிய பாஷை. என் அந்நிய பாஷை எனக்கு மட்டும்தான் தெரியுமாக்கும். என்னை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப ரகசியமான அந்நிய பாஷையாக்கும். அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவர்களுக்கெலாம் நான் அந்நிய பாஷை பேசுகிறதே தெரியாது. இன்ஃபேக்ட் ஐ எம் நாட் கிஃப்டட் ஆஃப் தேட். பட் இட்ஸ் நாட் அபவுட் தட். எனக்குள்ளேயே அது இருக்குது. அந்நிய பாஷை பேசி ஆவி நேர்ந்து அதுக்கப்புறமா தான் வரும். செக்லிஸ்ட்டில் இருக்குது பாடல்கள், ஸ்கிரிப்டே இல்லை நம்மகிட்ட. எல்லாம் இதுவே வருது, ஹிருதயத்துலேருந்து வருதாக்கும். சரி, வாட் எவர் இட் இஸ். என்னோட கொஞ்சம் நெடிய காணொலி இதுதான் முதல்ல. இது வரைக்கும் நான் ஐ டென்ட் ஷோ மை ஃபேஸ். ஆமாம், இப்போ நீங்கள் பார்த்தாச்சு இந்த மொட்டை எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம ஒரு 7 நிமிஷம் ஆகிடுது. ஸோ இப்போ புத்தகத்துக்கு வருவோம், சரியா? ஓகே. மதலட்சியம், மேரியம்மா அது மாதிரியான ஒரு மனிதர். அவர்கள் காலமாக இருந்தாலும் அவர்களுடைய நினைவு உங்களுக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நினைவாகவே இருக்கிறது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். ஆமாம், ஊழியத்தின் அழைப்பை நம்ம பார்க்குறோம். அழைத்தீரே நல்லா தான் இருக்கும். பட் நான் உண்மையை சொல்லிட்டேன், ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சாராங்கிறது நான் யோசிக்கல. ஆமாம், நான் ஊழியத்தின் அழைப்பை நான் யோசிக்கல. ரட்சிப்பு நான் அதையும் பெருசாக யோசிக்கல. பிகாஸ் நான் இது இட்ஸ் பிக் அட்வென்ச்சர் ஃபார் மீ. ஐம் டு த சர்ச். ஆமாம், நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு புறஜாதியாக இருக்கிறீங்கோ, உங்களுக்குள்ள பெந்தகோஸ்தே சபைக்குள்ளே போகிறீங்கன்னா அது ஒரு அட்வென்ச்சர் தான். ஆனால் அட்வென்ச்சராக யாருக்கு இருக்கணும்னா மதலட்சுமியாக இருக்கிற எனக்கு தான் இருக்கும், உங்களுக்கு இருக்காது. ஏன்னா யூ டோன்ட் நீட் டு ஹேவ் திஸ். நீங்கள் வந்தால் போதும், பாடினா போதும், பங்கேற்றா போதும். ஒருவேளை ஆண்டவர் பொறுப்பேற்று ஆண்டவர் உங்களை கூப்பிட்டா போதும், நீங்கள் ஊழியத்தில் கூட செயல்படலாம். ஆனால் அது முக்கியம் இல்லை. ஐ ஜஸ்ட் ஹேவ் த அம்பிஷன் ஆஃப் அ பர்சன். மேரியம்மாவை லட்சியமாக வச்சுருந்த பாருங்க, மதத்தை லட்சியமாக வச்சுருந்த பாருங்க. ஸோ சம்திங் ஐ நீட் டு கெட் ஆஃப் ஹர். மேரியம்மாவோட ஆவி வேணும் அப்படின்னு கேட்குறனோ? நோ, நாட் லைக் தேட். பட் தி திங், அவரோட சமாதானம் நமக்கு வேணும். அவரோட என்ன சொல்கிறது, அவரோட ஞாபகம் நமக்கு வேணும். ஆமாம், மேரியம்மா பொங்கல் பண்ணுவாங்க தெரியுமா? சூப்பராக இருக்கும். ஆமாம், காத்தால் நம்ம இதில் நம்ம ஆசிரமத்தில், சாரி நம்ம சபையில் பொங்கல் தான் வாலண்டியர்ஸ்க்கு. நாங்கள் பிரதர்ஸ் அப்போ 4 பேர் இருந்தோம்.
அப்போ எங்களுக்கு பொங்கல் சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்ல பொங்கல். தேங்காய் எண்ணெய்லாம் போட்டு பொங்கல் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா பண்ணுவாங்க மாமி, பெரிய மாமி. சரி, ஓகே. இப்போ நானும் மாமியெல்லாம் அவளோட சிஷ்யர்கள் தான். ஸோ ஜஸ்ட் தேட். இப்போ கேளுங்க, ஒரு தாயார் அப்படி நின்று உங்களுக்காக சமைத்து பொங்கல் பண்ணுறாங்கோ அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். உங்களுக்கு வேணால் இல்லாமல் இருக்கலாம், அவங்க ஊழியம் பண்ணுறாங்கோ, அது அவங்க டியூட்டின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எனக்கும் விஷயம் இருக்குது. பார்ட் ஆஃப் வாலண்டியரிங் ஆர் சம்திங். பட் இருந்தாலும் கூட எனக்கு அதில் ஒரு ஸ்பெஷலான, ஆமாம், எனக்கு மட்டும் உப்பு அதிகமாக போட்டிருக்காளான்னு, நாட் லைக் தட் சம்திங் டு பி. இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல நான் இருந்தேன். அந்த அது ஒரு மண்ணாவாக எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துல நான் இருந்தேன். ஸோ அதனால் அது எனக்கு வாய்க்கும் செயலாக நான் வந்து மேரியம்மாவை வச்சுருந்தேன். ஸோ விடுங்க, இப்போ நம்ம ஊழியத்துக்கு அழைப்பு அப்படின்னு நம்ம வச்சோம். நம்ம அழைக்கப்பட்டவர்கள் மேபி சம் கைண்ட் ஆஃப் இதெல்லாம் இருக்குது, கிரேட்ஸ்லாம் இருக்கணும். பிரதரு, பாஸ்டரு, எவாஞ்சலிஸ்ட்டு, gospeler, or something. You have some kind of issues. இப்போ என்னை வந்து நான் ஒரு பேஸ்டர்ஸ் மீட்டிங் போனேன்னாக்கோ என்னை வந்து கிரேட் கேட்டாங்க, உங்கள் பிரதர் போடணுமா பேஸ்டர் போடணுமா. யூ கேன் கீப் இட் லைக் தட், மேசியான்னு போடுங்கோ. நான் அப்படித்தான், மேசியான்னு போடுங்கோ, த சன்னு போடுங்கோ, குமாரன்னு போடுங்கோ, வாட் எவர் இட் இஸ். ஐ நெவர் கிவ் அப் வித் தட். பாருங்கோ, பெந்தெகோஸ்தே சபையில் எப்படியெல்லாம் பேசுகிற அளவுக்கு, சத்சங்கத்தின் செயலை கொடுக்குற அளவுக்கு நாங்கள் கனெக்ட் ஆகிருக்கோம். எங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்குது. நான் நல்லது தான் பேசுவேங்கிற எண்ணம் நம்மளோட ஆசிரியருக்கு இருக்கிறது, நம்மளுடைய சபைக்கு இருக்கிறது. ஸோ அதை விடுங்க, புஸ்தகத்துக்கு வருவோம். சரி, இப்போ நமக்கு இந்த கிரேடேஷன்லாம் இருக்குது. பட் நான் தான் சொல்கிறேன், பேசிக் அழைப்பு தான். அந்த அழைப்பின் செயலே நான் வந்து ஆண்டவர் அழைச்சாருன்னு என்னால் சொல்ல முடியாது. பட் ஆண்டவர் ஒரு ஆட்டர்காலாக இருக்கார். ஆட்டர்காலில் எல்லாரும் கூப்பிடுறாங்க. பாஸ்டர் சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் செய்யணும், நீங்கள் எல்லாரும் போகணும், எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா அவர் கவனிக்கிறார். எல்லாரும் இயேசுவின் நிலையில் இருக்கிறாங்கோ, அவரோட கூடாரத்துக்குள்ளே இருக்காங்க, அவங்களால செய்ய முடியும். தென் யூ கேன் கோ, யூ கேன் கம் அப்படின்னு ஆண்டவர் ஒரு ஆட்டர் கால் கொடுக்குறார். பலிபீடத்தின் அழைப்பு கொடுக்குறார். அது வந்து அழைப்பு அப்படிப்பட்டது. ஆட்டர் கால், நீங்கள் வரலாம், நீங்கள் பைபிள் காலேஜில் வரலாம், கல்யாணம் நடக்கும், கொண்டாட்டம் நடக்கும், இது மன மகிழ்ச்சி நாளாக இருக்கும், எல்லாமே ஓகே. ஆனால் நீங்கள் உழைக்கணும். உங்களுக்கு அது அழைப்பின் செயலில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு யோசிக்கணும். நான் பார்த்து நான் வந்து இயேசுவின் இடத்துல அடிமையை நினைக்கவே முடியல. எனக்கு வந்து மதம், மேரியம்மா, அந்த அந்த செயலில் இப்போ நான் வந்து அழைப்பின் செயலையும் நான் அடிமையிலையும் யோசிக்க முடியாது. டு த திங்க்கு ஐ ஸ்டிக் டு புக். கண்டிப்பாக புஸ்தகத்தின் செயலில் நான் வந்து திருப்தியாக இருக்கேன். என்னால் நான் அதிகமாக படிக்க முடியுது, அதிகமாக கிராப் பண்ண முடியுது. ஆனால் மெமரி, இந்த கதாபாத்திரம், சபை சட்டங்கள் அந்த மாதிரிலாம் வரும்பொழுது, இன்ஃபேக்ட் ஐ கேன் டூ, என்னாலும் மனநம் செய்ய முடியும். என்னாலையும் இதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து என்னால் செய்ய முடியும். தொழில் கற்றுக்கோப்பா சொல்கிறாங்களோ, தொழில் கற்றுக்கோப்பா, மியூசிக், இதெல்லாம் இருக்குதானே பேசுறது. இப்போ நின்றுட்டுருக்கேன். ஐ நெவர் ஸ்டாண்ட், தட், உட்காந்து தான் பேசுவேன். அதுவும் சம்மணங்கால் போட்டு ரொம்ப நிம்மதியாக உட்காந்து ஸ்கிரிப்டெல்லாம் வச்சுட்டு தான் பேசுவேன். இப்படி நின்று பேசுகிறதே கிடையாது, ரொம்ப கஷ்டம். பட் டு தி திங், ஆசாரிய ஊழியம் அப்படின்னு வரும்போது, கூடாரம்னு சொல்லும்போது நிற்கிறது ஒரு இட்ஸ் டியூட்டி ஆஃப் கிங். பலிபீடத்தின் செயலை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், நின்று கொண்டிருக்கிறோம், பலி செலுத்தி கொண்டிருக்கிறோம். சரி, எல்லாமே ஓகே. எல்லோரும் இதை செய்யணும், எல்லாரும் நீங்கள் அப்படி தான் அழைக்கப்பட்டிருக்கீங்க, செய்யணும், ஓகே. ஸோ அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன். அதாவது புக், அதில் வந்து நான் பொதுவாக இருக்கேன். கண்டிப்பாக நான் புஸ்தகத்தை விட்டு கொடுக்க முடியாது. ஒரு ஒரு புஸ்தக ஆசிரியராக இருக்க ஒரு ஒரு இது இருக்குது, புரோட்டோகால் இருக்குது. அது புஸ்தகம். அந்த புத்தகத்தை நம்ம மனனம் செய்து இதன் மூலமாக நம்ம வந்து இணைக்கப்படுவது தான் இது சந்தோஷம்.
சரி, இப்போ நம்ம புஸ்தகத்தை எதுவும் விட்டு கொடுங்க, எந்த அழைப்பு இல்லைனாலும் புஸ்தகத்துக்கான அழைப்பு உங்களுக்கு இருக்கிறது, அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் அபிஷேகம், அந்நிய பாஷை, இதெல்லாம் ஒரு பெரிய அழைப்பு, இதெல்லாம் பெரிய செயல். ஆனால் அது வந்து அடுத்தவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். சமூகம் நெவர். நிஜமா எனக்கு நான் யார் கூடயும் ஒரு 10 நிமிஷம் அதிகமாக பேசுறதாக்க மாமி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படி தான் இருக்குது, அப்படி தான் இருக்குது. ஆனாலும் கூட நான் வந்து தனிப்பட்ட விதத்தில் பேசக்கூடியவங்க பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், நடத்து இருக்கிறார்கள். எங்கள் குடும்பத்தில் நான் எல்லார்கிட்டையும் பேசியிருக்கேன். என்னோட பெரியப்பா அவர்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், இதுமாரி இயேசு வந்து கல்கி அவதாரம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இட் வாஸ் ஸோ குட். இப்போ அந்த அவதாரம், அவதாரி எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஏன்னா மதம்னு நம்ம பேசிட்டோம், மதலட்சியம்னு சொல்லிட்டோமோ, அதெல்லாம் நம்ம கவனிக்க போகிறோம். ஸோ இப்போ நாம் அழைப்பில், அதாவது செயல்பாட்டில் எந்த இடத்துல இருக்கும், ஒன்றுமே இல்லை. அடிமை செய்தல், அடியான், அந்த அழைப்பில் தான் நான் வந்து இப்போ உங்களாண்ட பேசிகிட்டு இருக்கேன். அந்த செயலில் தான் நான் செஞ்சுட்ருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இந்த அடிமை செயல், அடியானாக இருப்பதில் வாய்க்கலைன்னா என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மாமி சீண்டிட்டாலாகும். ஸோ தட்டிங் நீங்கள் என்ன தான் உலகத்தையே ஜெயித்தாலும் உங்கள் ஆன்மாவை ஜெயிக்கலைன்னா, மேபி த சோல் இஸ் யுவர் மாமி, மை மாமி. என்னோட ஆன்மாவின் செயலில் நான் வந்து பலகீனமாக இருந்து உலகத்தையே ஜெயிச்சாலும், இன்னும் கேட்டால் எனக்கு உலகமும் மாமி தான், ஆன்மாவும் மாமி தான். நாட் லைக் தட். ஷி யூஸ் டு டூ திஸ் அண்ட் ஐ டிடன்ட் கெட் எனி ஹெல்ப் ஆஃப் திஸ். இது எல்லாமே நானே செட் பண்ணனாக்கும். ஸோ வாட் எவர் இட் இஸ், வாட்ஸ் இன் த போட், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் வைத்து விடுங்கள். சம்திங் உங்களை விசாரிக்கிறவரை தெரியுதாண்ணா, அவரானபடியினால் உங்கள் வரைக்கும் தெரியுதாண்ணா. ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், அதான் அந்த உதவி. இப்போ அடிமை செய்தல்ங்கிற அந்த இடத்துல நான் வந்து திருப்தியாக இருக்கேன், ரொம்ப இதுவாக இருக்கேன். இப்போ என்னால் உங்ககிட்ட பேச முடியுது, என்னால் ஒரு நிம்மதியாக இருக்க முடியுதுன்னா அது வந்து இந்த இந்த நிலமையில தான். ஸோ இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ நெவர் திங்க் ஆஃப் இட். என் வாழ்க்கையில் நான் ஏமாற்றங்களுக்கு இடம் கொடுத்ததே இல்லை. இன்ஃபேக்ட் நான் மாமி கூட இடம் கொடுத்ததில்லை. சொல்லித்தானே ஆகணும், சில விஷயங்கள் சொல்லித்தானே ஆகணும். ஸோ இட் இஸ் காம்ப்ளிகேட்டட். நீங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கீங்கோ, கணவன் மனைவியாக இருக்கிறீங்கோ, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு விட்டு கொடுக்குற இடத்துல கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதுலேயும் புருஷ மண்டாட்டி பிரிஞ்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே நாம் விட்டு கொடுக்க முடியாத ஒரு செயல் இருக்கிறது, நம்ம மாமியை விட்டு கொடுக்க முடியாத செயல் இருக்கிறது, அது அடிமை செய்தல். ஸோ எங்களுடைய ஸ்தானத்தை நாங்கள் விட்டு கொடுத்து தான் நாங்கள் வந்து குடும்பமாக இருக்கோம். ஸோ இப்போ ஒரு விதத்தில் யார் வந்து அடிமை செய்ய முடியும்னா, அடிமை தான் அடிமையை செய்ய முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு அடியாராக மேரியம்மா இருந்தார்கள். அடிமை தான் அடிமை கொள்ள முடியும். ஸோ அடிமையின் அடிமையாவான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து உண்மை. ஆமாம், ஏன்னா அதுதான் வாய்க்கும் செயல். நீங்கள் அடிமையாக இருந்தால் தான் உங்களுக்கு அடிமையின் செயல் வாய்க்கும். ஸோ அப்போ ஒரு மன நிம்மதி, ஒரு செயல். எனக்கும் பிரச்சனை இருக்குது, ஐயோ நம்ம பாவம் செய்தோம், ஆமாம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது. ஆமாம், எனக்கு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதுலேயும் எனக்கு ஒரு விடுதலை இருக்கிறது. ஏன்னா நான் அடிமை செய்திருக்கிறேன். நான் ஒரு ஒரு உண்மையின் செயலில் தான் நான் போராடி இருக்கிறேன், நான் வந்து உழைத்திருக்கிறேன். அப்படிங்கிறது எனக்கு வித்தியாசம் இல்லை. மாமிகிட்ட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது முன்னாடி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மனதின் செயல், உங்களுக்கு ஒரு ஒற்றுமையின் செயல் உங்களுக்கு இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லைங்க. மூணாம் மனுஷன் உங்களை குடும்பம் நடத்த முடியாது. நான் வந்து உங்களை மற்றவங்க கூட நான் பேசுகிறேன்னா, நான் ஒரு நட்பின் செயலில் தான் நான் பேசுகிறேன்னா, என் விஷயத்துக்காக நான் வந்து இது பண்ணல, அணுகலை. ஆற்றுக்காலும் அப்படிப்பட்டது இல்லை. ஆற்றுக்கால் உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய சுயாதீனமும் உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதாவது உங்களுடைய
அந்த இதை வந்து எங்கள் இதில் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் என்ன எப்படி இருக்கீங்களோ உங்களுக்கான மரியாதை உங்கள்கிட்ட காக்கப்படும். அப்படி தான் ஒரு மரியாதையான செயலை தான் நாங்கள் அணுகுவோமோ தவிர, மதத்தின் செயலில் ஒரு 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 அணுவளவு கூட இங்கே இது கிடையாது, அணுகுமுறை கிடையாது. ஸோ அப்போ மதத்தில் ஒரு அடிமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு மதம் இருக்கிறதுன்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அது நீங்கள் தான் யோசிக்கணுங்க. மதம் உங்களுக்குள்ள உருவாகிடணும். நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியலங்க. ஒரு 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 ஸ்டேஜுக்கு அப்புறம் யாராவது புதுசாக வந்தால் அவளை ஹேண்டில் பண்ணுற நிலைமைக்கு நம்மளோட மதத்தை போயிருக்குது. இன்ஃபேக்ட் கட்டுப்பாடு அதிகமாக போயிடுறது. இப்போ நீங்கள் கொஞ்சம் பலகீனமாக இருந்தால் போதும், இன்னொருத்தர் வந்து உங்களை பார்த்து இது 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 ஆண்டவர் இல்லை, இது பேய் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மதம் இல்லை. ஆமாம், அது மதம் இல்லை. இங்கே ஆண்டவருக்கும் இது இல்லை, செய்தி இல்லை, பேய்க்கும் செய்தி இல்லை. நீங்கள் தன்னம்பிக்கையாக இருக்கணும், நீங்கள் உழைத்து முன்னேறணும். அதுதான் விஷயம். ஸோ அப்போ நாம் உழைக்க போகிறோம். சரி, இப்போ நாம் என்ன சொல்லிட்டு இருந்தோம்? மதத்தில் இப்போ தேவன், தேவகுமாரன், மனுஷகுமாரன். ஸோ இப்போ நான் இந்த டைட்டிலில் சொன்னேன், நான் என்ன வேணால் போட்டுக்கோ, மேசியான்னு போட்டுக்கோ, அப்படின்னு என்னால் சொல்ல முடியுமோ. பட் த திங் இட்ஸ் நாட், அதாவது நமக்குள்ள ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். என்னைக்காவது உங்களுக்கு 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 கணக்கு கேட்கப்படும். உங்களிடத்திலிருந்து இந்த ஸ்தானத்தை மக்கள் பயன்படுத்துவார்கள். ஆமாம், நீங்கள் தேவகுமாரன்னா தேவகுமாரனுக்கான ஸ்தானத்தை மக்கள் பயன்படுத்துவார்கள். நீங்கள் கவனம் வச்சுக்கணும். ஸோ இப்போ தேவகுமாரனுக்கான ஸ்தானம் என்ன? தேவகுமாரன் பலிபீடமாக இருக்கிறார். ஸோ நீங்கள் அதை பார்க்கணும். எந்த பலிபீடமும் பலிபீடமாக இருக்க முடியாது, அதை விரோதி அணைத்து விடுவான் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ தேவகுமாரன் ஆலயத்துக்கு வருகிறார், இது என் தந்தையின் வீடுன்னு சொல்கிறார். இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இதெல்லாம் எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது. அவருக்கு நேரம் கொடுக்கப்படுகிறது, அதே சமயத்தில் அவருக்கு நேரம் பறிக்கப்படுகிறது. நீங்கள் பார்க்கணும். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் இந்த இடத்துல அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரோனோ. ஸோ சம்திங். ஸோ இப்போ நீங்கள் நம்ம சம்பிரதாயத்தில், அதாவது நம்மளுடைய நாட்டின் சம்பிரதாயத்தில் ஒரு இது இருக்குது. என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறது, ஒரு ஒரு எனக்கு மத ரீதியான உதவி தேவையில்லைன்னு விவேகானந்தர் சொல்கிறாரு. ஏன் அந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னா, நம்மெல்லாம் அவதாரங்கள் பல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவதாரின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவதாரிங்கிறவன் ஒரு மாதிரி அவன் நியாய தீர்ப்பின் மனிதனாக இருக்கிறான். நம்ம அப்படி தான் பார்க்கணும். சம் கைண்ட் ஆஃப் திங். அவன் ஆண்டவரின் கரத்திலிருந்து வருகிறான். ஸோ இப்போ எரேமியாவை ஆண்டவர் உன்னை கருவில் கண்டேன்னு சொல்கிறாரோன்னு, அந்த மாதிரி அவர் ஒரு அவதாரி நிலையில் நம்ம யோசிக்கலாம். ஆனால் குமாரன் ஒருவர் தான், தேவன் ஒருவர் தான். ஸோ அப்போ அப்படி இருக்கும்பொழுது, ஸோ இப்போ நம்ம குமாரனுக்கான வித்தியாசம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமோ. அப்போ தான் அவதாரி என்ன, குமாரன். ஆண்டவரும் அவதாரி தான். ஆனால் குமாரன் ஒரு இணைப்பில் இருக்கிறார். அதாவது எலியா வந்தாயிற்றுன்னு சொல்கிறார் பாருங்க. தேவன் மனிதன் வந்தான், தேவாலயத்தின் மனிதன் வந்தான், அதுக்கப்புறம் நான் வருகிறேன். இதுதான் குமாரனுக்கான செயல். we do have that. நம்ம அவதாரின்னு சொன்னாலும் கூட யாரும் தனியாக இல்லை, எல்லாரும் இதுவாக தான் இருக்காங்க, இணைஞ்சு தான் இருக்காங்க. ஸோ they do have some kind of help. இப்போ கேட்டிருக்காங்களோ, திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அப்பூதி என்னன்னு தெரில, அந்த ஏரியாவில், அந்த சீர்காழி ஏரியாவில் அவர் நிறைய கடை வச்சுருப்பார். அவர் ஒரு மெர்ச்சன்ட்டு. அவர் இந்த மாதிரி தன் பிள்ளை பாம்பு கடிச்சிடுது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் திருநாவுக்கரசரும் இந்த அப்பூதி அடிகளாக, அவர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவர் ரெண்டு பேரும்
பார்த்துக்காமலே ஒரு நட்புக்குள்ளே இருந்தார்கள், கனெக்ட் ஆகியிருந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி நமக்குள்ள ஒரு ஸ்தானம் இருக்குது, அடிமைங்கிற ஒரு ஸ்தானம் இருந்ததுன்னா நம்ம அடிமைகளின் ஒற்றுமை இருக்குது பாருங்க, அடியாணிகளின் ஒற்றுமை இருக்குது பாருங்க, லாங்குவேஜே கிடச்சிடும் உங்களுக்கு. அடியான்கிற அந்த வார்த்தை கிடச்சிடும் உங்களுக்கு, லாங்குவேஜ் கிடச்சிடும், அந்த ஒற்றுமை கிடச்சிடும். ஸோ இப்படியான ஒரு செயலில், ஒரு ஒற்றுமை செயலில் நம்ம இருக்கிறோம்னா இதுதான் மதம். ஸோ இப்போ மதங்கிறது என்னன்னா ஒரு இடம், ஒரு ஸ்தானம். அது வந்து அவதாரமோ குமாரனோ அது முக்கியம் இல்லை. ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட அடிமையோ அடியானோ குறிப்பிடும்படியான ஒரு செயல் இருக்கு. ஆழ்வான்னு சொன்னால் ஆழ்ந்து யோசிப்பவனா. ஸோ எது என்னோட ஸ்தானம் அப்படின்னா ஆதம் ஆழ்வார் யோசிச்சுட்டு இருப்பார். ஸோ இப்போ இல்லை, நான் நாட் லைக் தட். மதத்துக்கான ஸ்தானம் தான் நம்ம பார்க்குறோம். மதங்கிறது நம்மளை எந்த இடத்துல வச்சுருக்கோன்னு யோசிச்சுக்கணும். வெரி டிபிக்கல் அண்ட் வெரி பேட் டு ஹேப்பன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ விவேகானந்தர் சொல்கிற மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு மத உதவி தேவையில்லைன்னா நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கோம். வி ஆர் த ஒன் டு கோ. இப்போ அடிமை சொன்ன மாதிரி மேசியான்னு வச்சுக்கோ, குமார்னு வச்சுக்கோ, என்ன வேணால் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு தைரியமாக இருக்கிறது அவள்கிட்ட. ஸோ இப்போ சொல்லிட்டிங் அவங்களுக்கான ஒரு இது வேணுமோனோ, ஒரு வார்த்தை வேணுமோனோ, இல்லை உன்னை இப்படி வைக்க முடியாது, நீ ஒன்றை நிரூபித்து காமிக்கணும், நீ ஒன்றை அடியானாக நிரூபிக்க வேண்டும், நீ மேசியாவோ நீ குமாரனோ இருந்துட்டு போ, நீ ஒன்று அடியானாக நிரூபித்து காமிக்கணும். யூ மஸ்ட் கோ வித் த திங், யூ மஸ்ட் கம் வித் தலைமையின் செயலில் நீங்கள் வந்திருக்கணும். நீங்கள் எந்த இடத்துல இருக்குதுங்கிறதுக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கணுன்ற மாதிரியான செயல் இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவதாரிகளா இல்லையா? நம்ம வந்து என்ன சொல்கிறது, அத்தனை தேவர்கள், அதாவது இங்கே இருக்கிற இந்துஸ்தானம் முழுக்கமே கர்ம பூமியில் இருக்கிறோம், எல்லாருமே வந்து தெய்வீக மனிதர்கள் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்கிறார். இப்போ தெய்வீகத்தை பற்றின கேள்வியாக இது. குமாரன் எப்படி தேவை, குமாரன் எப்படி வித்தியாசமாக இருக்கிறார், உங்களுக்கு ஏன் இந்த கொடுமை இருக்கிறது, ஏன் உங்களுக்கு மத ரீதியான உதவி தேவையில்லைன்னு சொல்கிற அளவுக்கான மனம் இருக்கிறது. எப்பயுமே மதம் இப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கான உதவி அவங்களுக்கு கிடைக்குங்க, அப்படி தான் சொல்லுவாப்புல. அப்போ நாம் யோசிச்சு பாருங்க, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், உண்மையிலே ஐ எம் நாட் ஹாப்பி, பட் இட்ஸ் நாட் அபவுட் தட். நான் உதவியின் இடத்துல இருக்கிறேன்னு என்ன குறிப்பாக சொல்லுவது விவேகானந்தருடைய சிஷ்யத்துவம் தான். விவேகானந்தர் சொல்கிறார் அவங்களுக்கு அவங்களோட உதவி கிடைக்கும் அப்படின்னு. ஸோ வாட் இஸ் மை ஹெல்ப்? இஸ் ஜீசஸ் இஸ் மை ஹெல்ப்? நோ, இஸ் மை ஹெல்ப் இஸ் த சேம் திங். நான் அதே பழைய மனிதன் தான், அதே அடிமை தான். ஆனால் நான் அடிமை கொள்ளக்கூடிய ஒரு அடிமை பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு அடிமை இருக்கிறான்னு பாருங்க. அதை யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் அடிமையாக இருந்து அந்த சீசத்துவத்துக்குள்ளே இருந்து அந்த சீசத்துவம் இருக்குது பாருங்க, அப்போஸ்தல ஊழியம் இருக்குது பாருங்க, அதற்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது. அந்த கண்ணியத்தின் செயலில் நான் வந்து பதில் சொல்ல வேண்டுங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் இருக்கிறது. அது சந்தோஷம். ஆனால் இது எந்த அளவுக்கு எனக்கு பர்சனலாக ஒரு நிம்மதியை தந்திருக்குது, பர்சனலாக எனக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, கூட பேசக்கூடிய அளவுக்கு தைரியத்தை கொடுத்துருக்குதுங்கிறது நம்ம பார்க்கணும். ஐ டோன்ட் லுக் லைக் தேட், பட் இருந்தாலும் கூட கூடாரத்துக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் எனக்கு இப்போ இருக்கிற உதவி. ஆமாம், எனக்கும் மாமிக்கும் வேற எந்த உதவியும் கிடையாது. ஏன்னா நாங்களும் சாதாரண மனிதர்கள் தான், நாங்களும் பலகீனங்கள் கொண்ட மனிதர்கள் தான். ஆனாலும் இட்ஸ் நாட் அபவுட் தட். எங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தின் அது சொல்கிறது என்ன சொல்கிறது, ஒரு இளைப்பாறுதலின் செயல் இருக்கிறது, எங்களுக்குள்ள நிதானம் இருக்கிறது. அது எங்களுக்கு வாய்க்கும் செயலாக இருக்கிறது. சரி, சந்தோஷம். எனிஹவ், இட் இஸ் டு பி ஸ்ட்ரகிள்ட். ஆமாம், ஆஃப்டர் காலுக்கு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணணும். உங்களுக்கு இங்கே உதவி கிடைக்கும்னா நீங்கள் உதவியை பெற்றுக்கொள்ளபடியாக முன்னேறணும். சரி, அன்னிபாஷை கிடைக்குதோ எனக்கு, நான் உண்மையை சொல்கிறேன், இந்த ப்ரோட்டோக்காலை நான் தாண்டி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். பட் டு திங் சம்திங் ஒரு ரிதம் எனக்குள்ளே வந்தது. அந்த ரிதம் மூலமாக என்னால் ஆவிக்குள்ளாக முடிச்சுது. ஸோ அன்னிபாஷை பற்றி இன்னும் எனக்கு தெரியாது. பட் டு திங் ஐ கெப்ட் தட் அண்ட் இட் ஹெல்ப் மீ டு see the actor. இப்போ இந்த பைபிளத்தை கண்டடைவதற்கு எனக்கு உதவி செய்தது. சரி,
இப்போ எனக்கு இதுதான் லட்சியமா இல்லை அடிமை கொள்வது தான் லட்சியம். ஸோ இப்போ மத ரீதியான உதவி எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறார் பற்றியா அந்த மனிதர். ஸோ எந்த மாதிரியான உதவி உங்களுக்கு தேவை? உங்களுடைய சுய அடையாளம் தேவைங்க. உங்களுக்கு ஒரு சுய அடையாளம், நீ நல்லவன் நீ சொல்கிறியோன்னு, அப்போ உனக்கு ஒரு இலக்கு இருக்குன்னு நீ சொல்கிறியோன்னு, ஆமாம் அந்த இலக்கே என்னுடைய மதம், அந்த நன்மை என்னுடைய மதம், நான் நல்லவனாக இருக்கிறது எனக்கு ஒரு அவசியம். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா தீமைக்கு விலகி இருக்கிறேன்னு அவர் வந்து பக்காவாக சொல்கிறார். யூசி த நீட் இஸ் திஸ், நாம் தீமைக்கு விலகுவது தான் வேணும், அதுதான் தேவை. இயேசுவே கூட அவர் அப்படிப்பட்டவர் தான். தீமைக்கு விலகுவதின் செயல் தான் இயேசு. ஸோ அதனால் மத வித்தியாசத்தை நம்ம வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், இந்து, நம்ம கிறிஸ்டியன், இப்படி மத வித்தியாசத்தை வச்சு அதனால் பிரச்சனையே இல்லைன்னு விவேகானந்தர் சொல்கிறார். மத வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும், நாங்கள் இருக்கத்தான் போகிறோம். ஏன்னா ஏதோ ஒரு விதமான இழிவு நம்மளாண்ட இருக்குது, போராட முடியாதபடிக்கு. அதைத்தான் விவேகானந்தர் சொல்லியிருக்கான். நான் இவ்வளோ தான் இருக்கேன், நான் கஷ்டத்தெல்லாம் இருக்கேன், ஆனாலும் இலக்கு கொண்டு இருக்கிறேன், முயற்சிக்கிறேன், உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த இழிவு நீங்களும் சொன்னால் என் சமூகத்துக்கு எனக்கு உதவி கிடைக்கணும்னு சொன்னால் நான் மஞ்சகோச சபைக்கு வரவும் தயார். நான் என்ன பிராமின் சமூகமா இல்லை இந்து சமூகம், இட்ஸ் நாட் அபவுட் தேட். வித்தியாசமாக எதுவுமே இல்லை, மனித சமூகம் தான் நம்ம சமூகம். ஸோ அதனால் உதவின்னு பார்த்தா அது மொத்த சமூகத்துக்கும் தான். ஏன்னா அவர் தான் சிகாகோவில் போய் சகோதரிகளேன்னு பேசின்னு இருக்கார். ஸோ அப்போ இப்படியும் பேசுவார் அப்படியும் பேசுவாரான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் லைக் தேட். இட்ஸ் அபவுட் ஒரு ஒற்றுமையின் செயலில் நம்ம வந்து நம்ம உதவி பெற்றவர்களாக முன்னேற வேண்டும் அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணம். ஸோ அதனால் உங்கள் உதவி உங்களுக்கு கிடைக்கும்னு அவர் சொன்னதன் காரணம்னா அப்படி கிடைக்காது. ஆமாம், மக்கள் அவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இல்லை, மக்கள் அவ்வளவு உணர்வுள்ளவர்களாக இல்லை. யூ சி சம்திங், நீங்கள் ஒரு சமூகத்துக்குள்ளேயே பிறந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் சமூகத்தை தெரிஞ்சுக்கொள்ள போகிறதே இல்லை. ஆமாம், யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். உங்களோட இடத்த நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறதே இல்லை. உங்களோட இடத்த நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் புஸ்தகத்தை ஆராய்ச்சி பண்ணணும். புஸ்தகத்துலேருந்து நீங்கள் உங்களோட சமூகத்தின் உங்களோட ஸ்தானத்தின் செயலை நீங்கள் தேடணும். பட் திங் நாம் அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. நமக்கு லாங்குவேஜே ஃபஸ்ட்டு வர்றதில்லை. ஆமாம், இது நீங்கள் உங்களுக்கு லாங்குவேஜ் வேணும், உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு உதவி வேணும். இன்னும் கேட்டால் நாங்கள் வந்து கதாபாத்திரங்கள் கதைகளெல்லாம் பயன்படுத்தி ஜபம் பண்ணுவோம். எனக்கு மகாபாரத கதையோ இல்லை தோராவில் இருக்கிற கதையோ எனக்கு வித்தியாசம் இல்லை, எந்த கதையோ. ஆமாம், நான் பயன்படுத்தி, ஆமாம் அது ராமாயணமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், ஐ டோன்ட் மைண்ட். கதைகளை பயன்படுத்தி ஆண்டவரே இப்படி இருக்கக்கூடாதே அப்படின்னு நான் ஜபம் பண்ணுவேன். இப்போ என்னன்னு கேளுங்கோ, இப்போ இந்த கதை, இந்த நாடகம் நமக்குள்ளே ஒரு மதமாக போய் நம்மளுடைய சொந்த வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நம்ம வந்து சொந்த வாழ்க்கையே புத்தகத்தை வச்சு தான் அணுகணும்னு சொல்லும்போது அணுகலாம். ஆனால் அது வந்து உதவியாக இருக்கிற வரைக்கும், ஒரு ஒற்றுமையாக செயலாக இருக்க வரைக்கும் நமக்கு இணைந்திருக்கும் போது நம்ம அணுகுவதில் பிரச்சனை இருக்குது. ஸோ புத்தகத்தின் நிமித்தமாக நீ வராதே தொடாதேன்னு சொன்ன I never mind of this. உண்மையிலே என்ன கேளுங்கோ, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய இடம் தான் முக்கியம். நீங்கள் சரியாக இருக்கிறீங்களாங்க தான் முக்கியம். ஸோ இப்போ நம்ம சரியில்லாததை தெரிஞ்சுக்கிட்டோமோ இல்லை நாம தான் சரியில்லையோ, இந்த ஆராய்ச்சியில் இருந்தீங்கன்னா முன்னேறவே முடியாது. நான் செஞ்சது சரி, நான் அடிமை செய்தேன், நான் சீஷத்துவத்தில் இருந்தேன், இந்த மாதிரியான பரம்பரையில் வந்தேன், நான் உதவி பெற்றிருக்கிறேன். ஸோ இப்போ என்கிட்ட எல்லாம் ஒரு செய்தி இருக்குது. அந்த செய்தி என்னன்னு கேட்டேன்னா, என்ன கேட்டேன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும், யூ வில் கெட் ரிவார்டட். அதுதான் நான் சொல்லுவேன். ஆமாம், உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன சாமி, உங்களுக்கு மாமி இருக்கா, நீங்கள் பலன் தான் பேசுவேன். ஆமாம், நீங்கள் சாகிற வரைக்கும் கூட பேசுவேன். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு யூஸ்ட் ஆஃப் இட் ஆர் நீங்கள் தப்பு பண்ணிட்டேன் சுவாமி, நீங்கள் ஏதோ யூ ஆர் கரப்டட் ஆஃப் சம்திங், யூ ஆர் மேபி யூ கேன் சே எனிதிங், நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். பட் இட்ஸ் நாட் அபவுட் தட்.
பலன் செயல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பலன் செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு மதத்தின் ஒவ்வொரு காரியத்திலும் லிஸ்ட் ஆஃப் டேட்டாவும் நீங்கள் வந்து எடுத்தால் தான் பலன் கிடைக்கும். பலன் சாதாரணமாக கிடைக்காது. லிஸ்ட் ஆஃப் டேட்டா. இப்போ நான் என்ன பண்ணேன், கேமரா, மைக்கு, லைட்டு எல்லாமே யோசிச்சுட்டு சொல்லணும். பட் இது நீங்கள் மதம்னு யோசிக்கும் போது தேவாலயம், ஆசாரியன், கூடாரம், ஆண்டவரின் ரத்தம், ஆண்டவர், நீங்கள் ஆண்டவர் காத்திருக்கிறது, இதெல்லாம் இருக்கிறதானோ. ஸோ இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் டேட்டாவில் இயேசுநாதர் வந்துடுவாரா? கண்டிப்பாக இல்லை. ஹி வில் நாட். லிஸ்ட் ஆஃப் டேட்டாவில் நீங்கள் தான் இருக்கணும். ஸோ லிஸ்ட் ஆஃப் டேட்டாவில் நீங்களும் நானும் தான் இருக்கணும். ஸோ அப்போ சொல்லுங்கள். லிஸ்ட் ஆஃப் டேட்டாவில் என்ன கஷ்டம் வருது? லிஸ்ட் ஆஃப் டேட்டாவில் ஆலயமே தான். ஆலயமே நமக்கு கஷ்டம்தான். ஏன்னா வி ஆர் நாட் கிவிங் எனிதிங் டு த டெம்பிள். நான் கேட்டேனே நாங்கள் எழுந்திரிச்சு வரும்போது அது ஆலயமாக இருக்கும், நாங்கள் வெளியில் போகும்போது இது பில்டிங்காக மாறிடும். சம்திங் லைக் தட். இட்ஸ் நாட் பி லைக் தட். நீங்கள் ஆலயத்துக்கு என்ன கொடுத்தீங்கோ அதுதான் முக்கியம். நீங்கள் ஏதோ கம்யூனிட்டி நீங்கள் சேர்ந்துட்டீங்கோ, ஆலயம் கட்டினீங்கோ, இட்ஸ் நாட் லைக் தட். நீங்கள் கொடுத்தாலும் ஆலயத்தை நீங்கள் கட்ட முடியாது. நீங்கள் வந்து ஆலயத்தின் செயலை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுருக்கணும். ஸோ பாருங்கள், இந்த போர்டு இருக்குது, இந்த போர்டில் வார்த்தை இருக்குது, தேர் இஸ் எ ரூஃப் ஹியர், தேர் இஸ் எ லைட் ஹியர், எல்லாமே யோசிக்கிறேன். இதெல்லாம் ஆலயத்தின் டேட்டாஸ் தான். ஆனால் ஆலயம்ங்கிறது உங்களுக்குள்ளே இருக்குது. தெர் இஸ் எ டெம்பிள் இன் மீ. எனக்குள்ளே ஒரு ஆலயம் இருக்கிறது. அது வந்து என்னுடைய அடிமை செய்தல், நான் செய்கிற செயலுக்கு, நான் வருகிற உழைப்புக்கு, நான் ஏறின பஸ்ஸுக்கு, நான் வாங்கின டிக்கெட்டுக்கு, நான் பண்ண ட்ராவலுக்கு, அது எனக்கு பலனாக இருக்கிறது. எனக்கு ஒரு ஆமாம், பலனை விட அது எனக்கு ஒரு செயலாக இருக்குது. ஆலயத்துக்கு வந்தேன், ஆலயத்தில் இதை இட முடிகிறது, ஆலயம் இதை பெற்றுக்கொள்ளுகிறது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய செயல் இருக்கணும். இதுவும் மற்ற பில்டிங் மாதிரி ஒரு பில்டிங் தாங்க. ஆனால் இந்த ஆலயம் உங்களுக்குள்ளேருந்து பெறுகிறது, உங்களுக்கிட்டேருந்து இதை பெற்றுக்கொள்கிறது. இதுதான் சந்தோஷம், இதுதான் வந்து உதவி. ஆலயம் இந்த இடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளுது. என்கிட்ட இது பெற்றுக்கொள்ளனா நான் என்னங்க யோசிப்பேன்? நான் மாமியோட ட்ராப்பில் விழுந்துட்டேன், இனிமேல் எந்திரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான செயல் தான். ஆனால் ஆலயம் பெற்றுக்கொள்ளுகிறது, மேரியம்மா மாதிரியான ஒரு சீஷத்துவத்தில் நான் இருந்தேன், எனக்கு எங்கே போனாலும் காரியம் வாய்க்குதுங்கிறது தான் செயல். எங்கே இருந்தாலும் நம்ம உழைக்கணுங்க. நம்மளுடைய தலைவர்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், அவர்களுடைய ஸ்தானத்திலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். சரி. ஸோ இப்போ ஆலயம் பெறுகிறது, அருள் தருகிறது, எல்லாமே சரி. ஆலயம்ங்கிறது நமக்குள்ளே இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான செயல். ஆமாம், ஏன்னா நம்ம ஸ்தானத்தை நம்ம கண்டுபிடிக்கணும், நம்ம அடிமைங்கிறதையாவது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்னதான் இருந்தாலும் நமக்குள்ளே சில இது இருக்குது, சுயமான செயல்கள், ஏதோ ஒரு 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 கிருத்திரமாக இருக்கிறது. கிறிஸ்துவ புத்தின்வாங்களா, அது மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. சம்திங் வி ஆர் டு ஹேண்டில் சம்திங். நம்ம எல்லாத்தையும் கையாள நினைக்கிறோம். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆலயத்தின் நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆலயத்தின் செயல் இது, ஆலயம் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தில் வந்தீங்கன்னா ஆலயம் பெற்றுக்கொள்கிறது உங்கள் துக்கத்தை, உங்களுடைய சுமைகளை அதை பெற்றுக்கொள்கிறது. நீங்கள் இனிமேல் பாவி இல்லை. ஆமாம், என்ன பாவின்னு மாமி மட்டும்தான் சொல்ல முடியும், ஏன்னா மாமி என் மனைவி. ஸோ அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்படி நீங்கள் சொல்லி, சரி. இப்போ நம்ம மத லட்சியத்தில் என்ன அடையாளம் பெற்றிருக்கிறோம்? நாம் ஒரு அடியார்கள், அடிமை பெற்றோம், அடிமை செய்ய தகுதி பெற்றோம். ஸோ இதெல்லாம் உண்மைதான். இப்போ சில நேரத்தில் தகுதி இருக்கும், சில நேரத்தில் கெட் அவுட். இட்ஸ் நாட் லைக் தட். இன்னும் கேட்டால் கெட்டிங்கை விட கெட் அவுட் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், தெரியுமா? சம்திங் வாட் எவர் இட் இஸ். இப்போ நம்ம வந்து மத லட்சியத்தில் என்ன கண்டுபிடிச்சோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவ முடியாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார், பலன் தருகிறார். அதைத்தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆண்டவர் ஒருவரே உங்களுக்கு பலன் தர முடியும். அந்த ஒரே பலிபீடம் நமக்கு இருக்கிறது, ஒரே தேவன் நமக்கு இருக்கிறார், அவர் மட்டுமே நமக்கு பலன் தர முடியுங்கிறது நம்ம சாட்சியாக வச்சுட்டு, இதுதான் செய்தி, இதுதான் சமூகத்தின் செய்தி, இதுதான்
இதுதான் தூது பணின்னு நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் அவதாரியோ இல்லை குமாரனோ இப்போ அது முக்கியமே இல்லை. ஆமாம். ஸோ ஒரு அவதாரி நிலையில் குமாரன் இருக்கக்கூடாதா? இருக்கலாம். ஆமாம். எல்லாரிடத்துலையும் ஒரு ஒரு குமாரனுக்கான ஒரு வாஞ்சை ஆசை எல்லாமே இருக்குது. நீங்கள் நீங்கள் உங்களுக்குள்ள ஆலயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தான் குமாரன். ஸோ அதனால் இப்போ தே டூ தட். ஆலயத்தை விட்டு கொடுக்க முடியாத செயல் தான் அவர்களை போட்டி போட செய்கிறது. ஸோ இங்கே ஆலயம் இயேசு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு வித்தியாசமாக இங்கே எதுவும் இல்லை. ஸோ சம்திங் நீங்கள் உங்களை ஏமாற்றிக்காதீங்கோ, உதவி பெறும்படியாக செய்யுங்கோ. ஆமாம், அப்போ தான் வந்து வாழ்க்கை ருச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எதுவுமே வித்தியாசமாக இல்லை, எதுலேயும் ட்ரபிள் ஆகிக்காதீங்க. ஸோ struggle the life and get to the work. சரி, இப்போ ஏதாவது நம்மளால் செய்ய முடியுதா? ஏதாவது நம்மளை யாரையாவது சந்திக்க முடியுறதா? ஏதாவது ஒரு உதவி இருக்கிறதா? யாருக்காவது உதவி தேவைப்படுறதா? கஷ்டம்தான் இந்த காலத்தில். அப்படிலாங்க யாரும் உதவிங்கிற செயல், மத உதவி எதுவும் அதாவது மனசை மாற்றிக்கவே தயாராக இல்லை. சம் கைண்ட் ஆஃப் திங். ஏன்னா இந்த நேரம் வேணால் உடஞ்சி போகக்கூடிய குடும்பங்கள் இருக்கிறது. ஏன் இந்த மாதிரி இருக்குது? ஏன் அவர்கள் இயேசுவை இது பண்ண முடியல? ஏன்னா அவன் வந்து ஆலயத்தை நீந்தித்து விடுவான், ஆலயம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. இல்லை, நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க, நீங்கள் அப்படிலாம் ட்ரபிள் ஆகிக்காதீங்க. அது வந்து ஒரு குழந்தைத்தனம். அந்த குழந்தைத்தனம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஆலயம் அப்படின்னு நீங்கள் கஷ்டப்படுறதுல தப்பில்லை. ஆமாம், அந்த குழந்தைத்தனமும் வேணும், இதுவும் வேணும். ஆமாம், நீங்கள் கோயிலுக்கும் போங்கோ, சர்ச்சுக்கும் வாங்கோ, மசூதிக்கும் போங்கோ. ரொம்ப இதுவாக இருக்குன்னு, ரொம்ப சுலபமாக இருக்குன்னு. நாட் லைக் தட். நான் அப்படி சொல்லலை. ஐம் நாட் ட்ரபிள்ட் ஆஃப் எனிதிங். இது இந்த மாதிரி இருக்கிறதுலையும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் நாட் அபவுட் தட். பட் தி திங், நீங்கள் பலன் பெறுவது தான் முக்கியம். நீங்கள் பெற்றுக்கொள்வது தான் முக்கியம். ஸோ ஐயப்பா, இவர் யூட்டிலிட்டின்னு வந்துட்டார், பலன்னு சொல்லிட்டாரு, இவருக்குள்ளே அந்த கனிவே இல்லை. அவருக்கு இல்லை, என்கிட்ட கனிவு எல்லாமே உண்டு, என்கிட்ட எல்லா விதமான இதுவும் உண்டு. இப்போ எங்கள் அம்மில் எங்கள் வீட்டில் இது கடா வெட்டுறோம் வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டாப்புல, இது கும்பாபிஷேகம் வாங்கன்னு கூப்பிட்டாப்புல. இட்ஸ் நாட் அபவுட் தட். நான் போல இருக்கேன் அப்படிங்கிறதுலாம் விஷயம் இல்லை. ஒரு கெட் டுகெதரே அங்கே தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் எவர் இட் இஸ், என்னால் ஒரு நாளையோ ஒரு ஒற்றுமை சரியாக கொண்டு வர முடியும். அதுக்காக நான் வந்து ஒரு இடத்த வச்சு போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ அந்த இடம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும், என்னை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கணும், எனக்கான சமாதானமாக இருக்க வேண்டும், பலன் பெறுவதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ எப்படியோ இவர் ரொம்ப என்ன சொல்கிறது, இவர் கொஞ்சம் மைண்டி, இவர் கொஞ்சம் கான்சியஸ், இவர் கொஞ்சம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அப்படிலாம் ஒன்று நேற்று வரைக்கும் நான் ஒன்றும் கான்சியஸ் கிடையாது. நேற்று வரைக்கும் நான் தவிப்பில் தான் இருந்தேன். ஆனால் அந்த பாரம்பரியம், அந்த செயல், அந்த நாளின் செயல், நான் பெறுகிற அடையாளம் நேரியம்மா. ஸோ அதனால் நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன். எனக்கு இதில் கஷ்டம் இல்லை அப்படின்னு நான் சொல்லி முடித்துக்கொள்கிறேன். முதலட்சியம் என்னோட இதுவாகவே அடையாளமாகவே இருந்தது. ஸோ இப்போ ஏதோ நடந்துட்டுருக்குறது. ஆமாம், யூ சீ சம்திங், என்னால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் முன்னேற முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது. ஆமாம், ஐ கேன் டூ சம் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் ஹியர். ஆலயத்தின் செயலில் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். ஆலயங்கிற வார்த்தையிலையாவது ஒரு ஹெல்ப் இருக்கும். ஆலயங்கிற செயலில் நான் சம் கைண்ட் ஆஃப் கான்வர்சேஷன் வித் மீ அண்ட் மை பாஸ்டர். அவர் சொன்ன அப்புறம் இது வந்து மகிமையின் ஆலயம்னு சொன்னார். ஓகே, ஐ தாட் வி மகிமையின் ஆலயத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கு. நோ, நாட் லைக் தட். ஆலயம் மகிமையை சந்திக்கிறது அப்படின்னு சொன்னேன். இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஏதோ அடிமை வந்ததுனால மகிமையா? இட்ஸ் நாட் லைக் தட்.
ஆலயத்தின் மகிமை அடிமையை கூட்டிகிட்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ ஆலயமும் மகிமையும் ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறதாங்க. மகிமையின் ஆலயம்னா அது பிரிஞ்சு போயிடுவோம். நீங்கள் இந்த தூர்தர்ஷன் சீரியல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், வார்த்தை முன்னாடி போட வேண்டிய வார்த்தையை பின்னாடி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். நீ வந்தியா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் வந்தியா நீ அப்படின்னு பேசுவாங்க சம்திங். அது மாதிரி ஆயிடும். இங்கிலீஷ் அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கிலீஷில் அர்த்தமாக புரியும். ஆனால் தமிழில் அப்படி கிடையாது. ஆலய மகிமை அப்படின்னு நான் சந்தோஷப்படுகிறேன். ஸோ சம்திங் மகிமையான செயல், மகிமையான பாடல், பரிசுத்த ரத்தத்தினாலே தூய்மை ஆக்கிடும், உள்ளே அழைத்து செல்லும், உங்க பிரசன்னத்தால் நிரப்பிடும். அது சத்சங்கம். நன்றி நண்பர்களே.